ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 50 கிலோ மட்டன் போட்டு மட்டன் கிரேவி தரமா எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு 3 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு மிளகு போட்டு அந்த எண்ணெயிலே வந்துட்டு பொரிய விடுறாங்க. அதுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு கிலோவுக்கு 1 கிராம்ங்கிற அளவில் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம 50 கிராம் அளவுக்கு சீரகம் வந்துட்டு போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா சீரகம் போட்டு நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வந்துடும். ஏன்னா எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே போடுவோம். இப்போ 50 கிராம் அளவுக்கு சோம்பு வந்து போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாங்க. இப்போ 2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 1/4 கிலோ வந்துட்டு முழு பச்சை மிளகா அதையும் போட்டுமே நல்லா வந்துட்டு வதக்கிக்கிறாங்கங்க. எண்ணெயிலேயே வெங்காயம், மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனேயே அந்த எண்ணெயிலே வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து போடுறோங்க. இப்போ மஞ்சத்தூள் எண்ணெயிலே போடும்போது நல்லா வந்து கலர் கொடுக்கும். இப்போ மஞ்சத்தூள் வந்துட்டு எண்ணெயிலே வந்துட்டு போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு மிளகாய் தூளும் வந்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து போடும்போது நல்லா குழம்பு வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலே நல்லா எண்ணெயாக மிதந்து வரும். அந்த மாதிரி வரணும்னா நீங்கள் வந்துட்டு எண்ணெயிலே வந்துட்டு இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே வந்துட்டு போடணும். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் வந்து இப்போ 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்காங்க, மஞ்சத்தூள் 50 கிராம் போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு 50 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்துட்டு போட்டிருக்காங்கங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து கணக்கு. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கிளியராக 50 கிலோவுக்கு என்னென்ன மசாலாலாம் போட்டு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ 1.5 கிலோ அளவுக்கு இஞ்சி 1.5 கிலோ அளவுக்கு நல்லா தோல் சீவிட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையுமே வந்துட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ இஞ்சி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 கிலோ பூண்டு அதே மாதிரி தோல்லாம் எடுத்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கோங்க. பூண்டும் இப்போ இஞ்சி மட்டும் 3 கிலோ அளவுக்கு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போன உடனேயே இப்போ வந்துட்டு இன்னுமே ஒரு 25 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. 50 கிராம் பாக்கெட்டில் பாதி போட்டாங்கன்னா 25 கிராம், அந்த 25 கிராம் அளவுக்கு போட்டு இன்னுமே நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கறி வந்து நல்லா இளம் ஆட்டுக்கறியாக நல்லா வந்துட்டு நாட்டு ஆடுங்க, வெள்ளாட்டு கறி தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வெள்ளாட்டு கறி 50 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். நல்லா நம்ம தேவையான பீஸ் அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே நல்லா போட்டு இப்போ 1/2 கிலோ அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்குறாங்கங்க. இப்போ கறியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணி இறங்கி வரணும். இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலே வந்துட்டு வதக்கணுங்க கறியை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா வந்துட்டு கறி வந்து வெந்து வருங்க. இப்போ நம்ம கறி போடும்போது ஒரு 1/2 சட்டி அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்க 3/4 சட்டி அளவுக்கு அந்த கறியில் உள்ள தண்ணியே வந்து இறங்கிருச்சு. நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்ல கிரேவிக்கு. அப்படியே வந்துட்டு நம்ம இப்போ இன்னும் தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்ற வேண்டியது இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு கிரேவி மாதிரி தான் வேணும். இப்போ தேங்காய், முந்திரி எல்லாம் ஊற்றும் போது நல்லா கரெக்டாக வந்துருங்க நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்ஸில். அப்போ தான் குழம்பும் நல்லா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா வந்துட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ அந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அந்த மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள் இதில் எல்லாமே நல்லா வந்துட்டு கறி வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷமே நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் மசாலா எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ கறியில் உப்பு காரம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு தக்காளி ஸ்லைஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதையுமே வந்துட்டு போட்டுக்கிறாங்க. தக்காளி இந்த மட்டன் குழம்புக்கு ரொம்ப ஆட் பண்ண தேவை கிடையாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம 1 கிலோ அளவுக்கு மட்டும் தக்காளி, அதுவுமே நல்லா கறி வெந்த பரட்டு நல்லா கொதிச்சு வரும்போது போட்டால் போதும்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த தக்காளி போட்டு நம்ம அந்த கறியை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்துட்டு சூட்லேயே வெந்துடும். அதை எண்ணெயிலே வதங்கணும்லாம் தேவையில்லைங்க. இப்போ மட்டன் கிரேவிக்கு வந்துட்டு இப்போ நம்ம வீட்டிலலாம் பண்ணோம்னா இப்போ நம்ம 1 கிலோ மட்டன் ஒரு அளவான மசாலா தான் போட்டு செய்வோம். இப்போ நம்ம இப்போ ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது
நிறையா மட்டன் போட்டு செய்வாங்க. அப்போ அப்படிங்கும் போகும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அந்த கல்யாண வீட்டு அப்புறம் அந்த காது குத்து வீட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மட்டன் கிரேவி வந்துட்டு இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதங்கட்டுங்க. இப்போ நீங்கள் வீட்டில் எடுத்து செய்கிறீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு எடுத்து செய்கிறீங்கன்னா அதுக்கான இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அளவு வந்து கொடுக்குறேங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கறி வெந்ததுக்கு அப்புறமா தான் மசால் போடணும். அது கறி வேகிறதுக்கு முன்னாடி மசாலா போட்டிங்கன்னா கறி வந்து அப்புறம் வேகாது. அதனால தான் வந்துட்டு நிறைய கறி நம்ம வந்துட்டு செய்கிறோம். இப்போ நம்ம வீட்டிலனா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 4-5 விசிலை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மசாலா வதக்கி ஊற்றிடுவோம். இங்கே பல்காக நம்ம செய்யும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. கறி வெந்ததுக்கப்புறம் மசாலா போடுறாங்க. இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ 100 கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்காங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு சீரகம் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் குழம்பு வேணால் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ மசாலா போடுறாங்கன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்லுமே வந்து பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம என்ன போட போகிறாங்கன்னா இப்போ மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு போடுறாங்க. இப்போ பாருங்க கலர் வந்துட்டு இப்போ இல்லை பாருங்க, இன்னும் அந்த மிளகாத்தூள் போடும்போது அந்த கலர் வந்து வந்துடும். நீங்கள் உப்பு உரப்பு எல்லாமே அப்பப்போ நீங்கள் ஒரு மசாலா ஆட் பண்ணும்போது நீங்கள் குடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அளவாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இதில் என்னென்ன மசாலாலாம் போட்டிருக்காங்கன்னா மொத்தமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து 75 கிராம் போட்டிருக்காங்க, மிளகாய் தூள் வந்துட்டு 150 கிராம் போட்டிருக்காங்க, மட்டன் மசாலா ஒரு 150 கிராமு, சீரகத்தூள் வந்து ஒரு 100 கிராமு, இப்போ சோம்புத்தூள் வந்து ஒரு 50 கிராம் போட்டாங்க, இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு 50 கிராமு, அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 100 கிராமு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மசாலாலாம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல மசாலா வெந்துரும்ல, அப்புறமா ஃபைனலாக தான் நம்ம வந்துட்டு மிளகுத்தூள் வந்து போடணும். இப்போ குடிச்சு பார்க்குறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு போதுமா உரப்பு போதுமான்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம கொழுப்பு வந்துட்டு தனியாகவே வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த கொழுப்பு வந்துட்டு இப்போ கொதிச்சு வந்தா பருட்டு தான் நம்ம வந்துட்டு போடணும். இப்போ குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு மலன்னு கொதிச்சு வேகுதுன்னு. இப்போ கறி வந்துட்டு வெந்தா பருட்டு தான் கொழுப்புமே போடணும். இப்போ முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா வந்து போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ கறி வந்துட்டு பிச்சு பார்க்கணும். பிச்சு பார்த்தோம்னா இப்போ கைட்டே பிக்கும்போது 2ஆக பிச்சு விழுகணும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மசாலாலாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ குழம்புல வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. நம்ம மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயில் போட்டோம்ல, இப்போ அந்த எண்ணெய்லாம் வந்துட்டு அப்படியே மேலாப்பில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா இந்த எண்ணெய் மிதந்து சிகப்பாக வந்த டைமு இப்போ நம்ம வந்துட்டு கொழுப்பு வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த கொழுப்பெல்லாம் வந்துட்டு இந்த கொதிச்சு வர குழம்பு மேலே வந்துட்டு அப்படியே வந்து போடுறோங்க. இப்போ கொழுப்பு வந்துட்டு குழம்பு கொதிச்சா பரட்டு தாங்க போடணும். ஏன் வந்துட்டு கறியோடையே போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கறியோடையே போட்டோம்னா இன்னி நேரத்தில் கொழுப்பு எல்லாமே வந்துட்டு கரைஞ்சிருக்குங்க அந்த ஹீட்டில். இப்போ கறியுமே வெந்துருச்சு, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்துட்டு நம்ம தேங்காய் ஒரு 5 தேங்காய் வந்துட்டு நல்ல பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த பால் அது கூட வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு முந்திரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அது கூடவே வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிருக்கோங்க. இப்போ பேஸ்ட் வந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்துட்டு சக்கையாக இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு தேங்காய் பாலாக தான் வந்து ஊற்றணும், சக்கையோடு ஊற்றக்கூடாது. சக்கையோடு ஊற்றினோம்னா சால்னா மாதிரி ஆயிருங்க, அப்புறம் வந்து மட்டன் கிரேவி மாதிரி கிடைக்காது. இன்னுமே ஒரு 1/2 கிலோ கொழுப்பு வந்துட்டு போடுறோங்க. கொழுப்பு வந்துட்டு நல்லா அந்த தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்துட்டு போடுறோம். இப்போ நம்ம இந்த முந்திரிலாம் வந்து சேர்த்துருக்கோம், 1 கிலோ அளவுக்கு பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை 1 கிலோ அளவுக்கு பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதெல்லாம் ஏன் சேர்க்குறோம்னா குழம்பு நல்லா திக்காக வருங்க. நல்லா நம்ம கிரேவி கன்சிஸ்டன்ஸுக்கு கொண்டு வர்றதே இந்த முந்திரியும் இந்த வேர்க்கடலை இந்த தேங்காய் தாங்க. ஸோ இந்த குழம்புக்கு ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் வீட்டிலே 1 கிலோ அளவுக்கு செஞ்சீங்கன்னா இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, அப்புறம் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணணும். இப்போ 50 கிராம் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கும்போது நல்லா அந்த காரத்தன்மையை வந்து நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ சூப்பரான அருமையான நம்ம மட்டன் 50 கிலோ அளவுக்கு கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டு ஒரு சீக்ரெட்டாக நம்ம என்ன ஊற்றுறோம்னா, இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் வந்து இந்த இறக்க போகிற குழம்புல வந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதில் வந்து ஊற்றணுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை வந்து போட்டாச்சு. இப்போ 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இந்த குழம்புல வந்துட்டு ஊற்றுறோம்.
அப்பதான் நல்ல குழம்பு நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு மணமாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி வந்துட்டு கல்யாண வீட்டில் செய்கிறவங்க தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ மல்லியில வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாச்சு. இப்போ 1/2 லிட்டர் நெய் வந்து ஊற்றியிருக்காங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது ஊற்றியிருக்காங்க. இப்போ நல்லா இந்த குழம்பு வந்துட்டு செய்யறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயுமே வந்து செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இப்போ மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி மீண்டும் பல வீடியோக்கள் நீங்கள் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சோறுமே வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்து வடிச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு சோறு போட்டு நம்ம இந்த கறி குழம்பு ஊற்றுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்படி நல்லா அருவி மாதிரி அந்த குழம்பு வந்துட்டு ஓடியாரதை நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. மறக்காமல் அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 4 பேத்துக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய் மக்களே.